ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷாமோட பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷாமுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், என்ன மாதிரிலாம் வாங்கியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய பேசணும்னு கூட நினச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டுவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 11 ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா பாத்திரம் கிடக்கு, சாப்பாடு இதெல்லாம் இப்போ எடுத்து போட்டு நல்லா கழுவி விலக்கி வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணணும். ப்ளஸ் நானும் கிளம்பணும். அப்புறம் என்ன பண்ணேன், ஷாமுவும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஷாமுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கான்றதை நாங்கள் ஸ்டாண்டில் வச்சுட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து வரேன். இப்போ 11 ஆகிடுச்சு. இனி அதை அவனை தூங்க வச்சுட்டு நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு எப்படியும் டைம் ஆயிரும். தொடர்ந்து வரேன் உங்கள்கிட்ட. அப்புறம் என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, நீயே ஏம்மா செல் பாட்டு படிக்கேன். சரி, தூக்கம் இல்லையா? நாளைக்கு ஸ்கூலு. இப்போ தூங்கினா தான் காலைல வெளில இப்போ செல்லை வைமா. ஏய், அம்மா வேலை கிடக்கு உனக்கு. அம்மா டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வைக்கணும். நீ செல்லை வச்சுட்டு வா, தூங்கவா. சரியா? சரி 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 என்ன சரி சலிப்பா சொல்ற? என்ன சரி சலிப்பா சொல்ற? சலிப்பா சொல்ல. அப்புறம் என்ன சொல்ற? சரி 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 அதை பேக்கில் போட்டு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ என்ன உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி நான் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு வேலை அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒர்க் இருக்க டைம் வந்து டே இன் மை லைஃப் மட்டும் எடுக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்னென்ன பண்ண போகிறேன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க அடுத்தடுத்து இதை பண்ணவங்களும் இதை படிச்சலாம், இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் என்னோடய வேலை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கடுத்து வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு வீடியோ எடிட்டிங் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அங்கிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்த்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஷாமுக்கு திங்ஸ் வரையில் வாங்கிட்டு வர கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. போய் பார்த்தா 10:30 ஆயிடுச்சு. போய் பார்த்தா எல்லா கடையும் பூட்டிட்டாங்க. அப்புறம் ரோசன் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. நல்ல வேலை. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டயத்தில் கொஞ்சம் ரோடு அதிகமாக இருந்ததுனால ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நான் என்னென்ன திங்ஸ் மட்டும் இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஷாமோட வாட்டர் பாட்டில். என்ன குட்டி வாட்டர் பாட்டில். இதை இப்படி ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறது? இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்படி சிப்பி பண்ணி குடிச்சிட்டு இப்படி மூடி வச்சிடணும். ஓகே, இது பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அம்மா சொல்ற ஃபர்ஸ்ட் கேளு. இந்த இருக்கு பாரு, இதெல்லாம் ஓப்பன் பண்ணு, நல்லா ஓப்பன் பண்ணு. ஏன் ஓப்பன் பண்ணு? அப்போ இதை மட்டும்தான் பிடிச்சி இழுக்கணும். இல்லை இங்கே இப்படி இருக்கு. அப்போ அவ்வளோதான். அப்போ இல்லை நீ ஓப்பன் பண்ணு. அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது. இதை நெகத்தை உள்ள விட்டு இப்படி எடு, கையை உள்ள விட்டு இந்த இருக்கு பாரு, இப்படி உள்ள விட்டு அப்படி இருக்கணும். நீயே எடு. அம்மா கைப்பட்டதுனால தான் உனக்கு அப்படி ஆயிடுச்சு. இங்கே பாஷேன் அவ்வளோதான். இல்லாட்டி உன்னால் ஓப்பன் பண்ண முடியாட்டினா மேம்கிட்ட போய் கொடு. ஓகேவா? மேம் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஓகே, நீ ஏன் ஓப்பன் பண்ண முடியலையா? சரி சரி, உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேம்கிட்ட போய் கொடுத்தேன்னா மேம் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஓப்பன் பண்ணி இதை வாட்டர் ஃபுல்லாக நீ காலி பண்ணியிருக்கணும் ட்ரைலி. சரியா? ஸோ இந்த ஒரு குட்டி வாட்டர்
தண்ணி காலைல ஊற்றி கொடுப்பேன் சரியா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லஞ்ச் பேக் ஒரு மாதிரி குட்டியாக அழகாக ஒரு மாதிரி இந்த ஒரு இது வந்து நார்மல் இல்லாமல் இது இப்படி ஒரு மாதிரி சேஃபாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இதில் ரோசனில் எடுத்தேன். இவனுக்கு எது எடுத்தாலும் ஒரு மாதிரி இந்த சைடு இது ஃபுல்லாமே பிரிஞ்சிடுதா, அதனால வந்து சரி இந்த அளவு குவாலிட்டியாகவே எடுத்து போட்டுருவோன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வருஷம் இந்த மாதிரி எடுத்தேன். அப்புறம் ஷாமோட பேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன். இவங்க யாரு? ஸ்பைடர்மேன் இது இந்தியன் என்னமோ சொன்னாங்களே, சம்திங் தெரில. எனக்கு இந்த மாதிரிலாம் அதிகமாக நான் பார்த்து பழக்கம் இல்லை. ஸோ அதனால் வந்து சூப்பர்மேனா இல்லை, சும்மா சொல்கிறேன். 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேக் வந்து இந்த பேக் எடுத்திருந்தோம். இதுதான் ஷாம் நாளைக்கு ஸ்கூல் கொண்டு போகிற பேக்கு. அப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் நல்லா இருக்குல்ல. இது வந்து நீ மேம்கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரியா. உள்ள சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பாடு வச்சு விடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது. அப்புறம் ஸ்நாக்ஸ் பாட்டிலும் ஏதாவது கூட்டு வச்சுற மாதிரி இதே மாதிரியே ஒரு சின்ன சின்ன டப்பா மாதிரி 2 வாங்கி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும்தான் நாளைக்கு கொடுத்து விட போகிறேன். அப்புறம் இப்போ உட்காந்து எல்லாத்துக்கும் நோட்டு எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே அட்டை போட்டு வைக்கணும். இவனை ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு நான் அதை பார்க்கணும். ஸோ அதையுமே உங்களுக்கு எவ்வளோ நோட்டு வந்து அட்டை போடணுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். நிஜமாவே இங்கே ஆனால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் சைடு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாம் ஒரு 2 பேர்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கே நம்ம என்னென்ன பண்ணுவோம். அங்கிட்டு ஓடுவோம் இங்கிட்டு ஓடுவோம், இதை பார்ப்போம் அதை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம். அதை விட இன்னொரு விஷயம் பண்ணிக்கலாம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒன்று கூட வாங்கலை. நானும் வர்ற வழியில் சாப்பாடு வாங்கலைன்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டே வர்றேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு தெரில. அப்புறம் காலைல சாப்பாடு வச்சுட்டு இங்கே எலுமிச்சம்பழம் இருக்கும்னு நினச்சி எலுமிச்சம்பழமே இல்லை. எதுவும் இருக்கா உள்ளன்னு பார்க்கணும். உள்ளே எதுவும் ஃப்ரிட்ஜில் எதுவும் எலுமிச்சம்பழம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு எலுமிச்சம்பழம் இருந்தால் லெமன் சாதம் மாதிரி வச்சு உருளைக்கிழங்கு வச்சு விடலான்னு நினச்சேன். இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு என் கல்யாணத்துக்கு வேறு கிளம்பணும். வீட்டு ஃபங்க்ஷன் வேறு. ஷாம் வேறு மொதல் ஸ்கூலுக்கு போகிறான்றதுனால தான் முதல் நாள் நைட்டே நம்ம போகலை. இல்லாட்டினா இன்றைக்கி நைட்டு போயிருக்கோம். நாங்கள் கல்யாண வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் ஒரு வீடியோ. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா இது கொஞ்சம் சிட்டியில் நடக்கிற கல்யாணம் தான். அதனால் அந்தளவுக்கு விட இது வேறு மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் இருப்போம்ல நார்மல் கல்யாணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க வரலையான்னு சொல்லிட்டு. நான் ஷாமுக்கு நாளைக்கு ஸ்கூலு இன்னும் இவ்வளோ ஒர்க் இருந்ததுனால தான் என்னால் போக முடியலை. இல்லைன்னா முதல் நாள்லேருந்து போயிருப்போம். நாளைக்கு காலைல வெளில நான் எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு இவனையும் கிளப்பி உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து நான் கிளம்பி அவனுக்கு எதாவது காலைல சாப்பிட கொடுத்துட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டன் வந்து ஷாமை கூட்டிகிட்டு நான் வரணும். அதுக்குள்ளே நான் வந்துடுவேனான்னு பார்க்கணும், என்னன்னு தெரில. ஸோ உசிலம்பட்டின்றது வந்து இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும் நம்ம வீட்டு சைட்லேருந்து. ஸோ அதனால் டக்குன்னு போயிட்டு ஓடி வந்துடுற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் என்னென்ன நடக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எடுத்து என்னென்ன எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அவனோட நோட்டெல்லாம் எடுத்து அட்டை போட ஆரம்பிக்கணும். போன வருஷம் போட்டது அட்டை. இப்போ திருப்பி இந்த வருஷம் அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்போ தான் ஸ்கூல் வீடியோ போட்ட மாதிரி இருந்துச்சு. அழுதெல்லாம் போனேயா. ஸோ அதுக்குள்ளே ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னி 2வது வருஷம் வந்துருச்சு. 4 கடன்னு போகுது. அதனால் வந்து இருக்கிற எட்டி பார்த்தேன். சும்மா இருக்கிற எட்டி பார்த்தேன். பேக் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? என்ன நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யார் சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி? நீ தான் சொன்னியா? நீ சொல்லாத நல்லா இல்லையா? தூக்கத்தில் புலம்பிக்கிருக்கியா? நிஜமாவே எனக்குலாம் அவ்வளோ தூக்கம் கண்ணை கட்டிக்கிருக்கு. ஸோ இன்னைக்கு இவனுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்கணும். பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வந்துட்டேன். இந்த வேலையை முடிச்சுட்டேன். நீ என்னன்னா அடுத்தடுத்து நான் அட்டை போட ஆரம்பிக்கணும். ஸோ அட்டை போடலாம். சேகம் எங்கே போகிற? பாத்திரத்தை ஒரு வழியாக வந்து கழுவி எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ ஒரே ஒரு மட்டும் கிடக்கு. அது மட்டும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா வடவடன்னு இருக்குது, சோறு இருக்கிறதுனால. ஸோ அதை மட்டும் போட்டிருக்கேன்.
நான் தான் கஷ்டப்படுறேன்னா என் பிள்ளையும் எனக்காக கஷ்டப்படுது பாருங்க. இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம், இவ்வளோ நோட்டு இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ அவ்வளோ நோட்டு இருக்குது. ஆனால் பின்னு ஸ்டேப்லர் போட்டு விடுங்கன்னு சொன்னால் ஸ்டேப்லர் பின்னு போட்டு விட்ருக்காங்க, ஸ்டேப்லர் போட்டு விடல. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதனால் இதில் இல்லை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஒரு ரஃப் நோட்டும் ப்ளஸ் அந்த பவுச்சில் வந்து ஷாமுக்கு வந்து பென்சில் இதுக்கு வாங்கியிருந்தேன். இதை மட்டும் உங்களுக்கு சொல்லலை. ஸ்பைடர்மேன் பவுச் வாங்கினேன். வாங்கிட்டு இதில் வந்து பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இது மட்டும் வச்சு விட்ருக்கேன். நாளைக்கு ஒன் டே வந்து இப்படி தான் போக போகிறாரு. போயிட்டு நாளைக்கு வந்ததுக்கப்புறம் நோட்டு புக்கு எல்லாத்தையுமே வந்து அட்டை போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. யூனிஃபார்ம் இதுக்கெல்லாம் நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்லி தரல. இன்னும் நான் சாக்ஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ எல்லாமே நாளைக்கு தான் பார்க்கணும். அதனால் வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுட்டு நம்ம காலையில் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் எப்படி ரொட்டீனாக போகுதுன்றதை நான் உங்களுக்கு கண்டினியூ வரேன். வாங்க டாட்டா. பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு வந்து பேக்கில் வந்து அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எனக்கு ஒரு நோட்டு ப்ளஸ் வந்து பவுச் வைக்கணும். இப்போ லன்ச் பேக்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வாட்டர் பாட்டில், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே கலக்கிட்டு ஸோ இந்த பாக்ஸில் வைக்கணும். இப்போ இவனுக்கு சாப்பாடுக்கு வந்து உருளைக்கிழங்கு இது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லா சாப்பாடு எடுத்து கலந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் டவல், ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து இதை பேக் பண்ணி வைக்கணும். ஃபைனலாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஷாம் ரெடி ஆகிட்டாரு. என்ன மூஞ்சி அப்படி வச்சுருக்கா? என்ன பார்த்துக்கேண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் மேம்கிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணிக்கோ. நாளைக்கு அம்மா வேறு வாங்கித்தாரு. சரியா? ஷாம் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் அழுகாத ஷாம். என்ன ஷாம் இது பழக்கம்? ஷாம் ஸ்கூலில் விட்டாச்சு. ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. இப்போ நான் உடனே எங்கன்னா ஃபங்க்ஷன் கிளம்பணும். ஸோ இங்கேருந்து உசிலம்பட்டி வரைக்கும் போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது. அங்கேயே போயிட்டு வந்துட்டு அது சாம கூப்பிடணும். இதை ரொட்டீனாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். போய் நான் கிளம்பிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபைனலாக வந்து கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு உசிலம்பட்டி போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ வந்து ஷாமை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் போய் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரோம். இடையில நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி வாங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அந்த வீடியோ முடிச்சிருந்தோம். அதுக்கடுத்து நான் வந்து தம்பியை கூப்பிட்டு வந்தது, வீடியோ எடுத்தது எதுவுமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லை, தம்பிக்கு வந்து அட்டை போடணும். அட்டையே போடல. இப்போ ஃபுல்லாக அதை தான் போட போகிறேன். இது வந்து ஸ்கூல் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு வந்து இந்த வேலையை பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து முதல் நாள் ஸ்கூல்லே எல்லாத்தையுமே கொடுத்துட சொன்னாங்க. என்னால் முடியலை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அட்டை போட்டுட்டு எல்லாமே கொண்டு வரேன். என்னென்ன திங்ஸ் அட்டை போடணுன்றதை மட்டும் உங்களுக்கு பேக் சைட் காட்டுறேன். அவனோட நோட்டு இருக்குது, ப்ளஸ் வந்து இதில் ஃபுல்லாக அவனோட புக்கு இருக்குது. ஷாம் வந்து நல்லா தூங்குறாரு. இப்போ இதை ஃபுல்லாத்தையும் அட்டை போட்டுட்டு வரேன். பட் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இன்றைக்குமே வெளியில் போயிருந்ததுனால அங்கிட்டு அலைச்சல், ப்ளஸ் வந்து ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. அதனால் வந்து அட்டை போட்டு கண்டிப்பாக நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ உட்காந்து அட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வீடியோக்குள்ள வரேன். வாங்கலாம். நிறையா நோட்டில் அட்டை எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். ஸோ டைமே வந்து 12 ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணணும். ஷாம் நல்லா தூங்குறான். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதுக்கு அடுத்தடுத்த டேட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.